ஆயுசிலே ஒரு முறை ஏனும் தயவு செய்து அடியார்கள் திருத்தேரனை கண்டு தரிசிக்கணும். விண்ணப்பம் வைங்க, நிச்சயமாக நடத்தி கொடுப்பார். இந்த வருஷமே செஞ்சாலும் செஞ்சுடுவார். அவருடைய அருளுக்கு ஒரு முறை அதை அனுபவிச்சிட்டிங்கன்னா இதுபோல இத்தனை காலம் இந்த அருளை இழந்திருந்தோமேன்னு நினைக்க வைக்கும். அப்படித்தான் அருளுவார். கேட்டதை கொடுக்கவே மாட்டார், அதற்கு மேலே கொடுத்து தான் அவருக்கு எப்பயுமே வழக்கம். அப்படி அந்த தெய்வம் ஆழித்தேரிலே புறப்பட்டு 4 வீதிகளையும் வலம் வருவாராம். அப்பர் பெருமான் கொண்டாடுறார். தேர் புறப்பட்டு போய் இடிச்சான். எல்லா தேவர்களும் வந்து கூடியிருக்காங்களாம். நான்முகனும் திருமாலும் கொஞ்சம் நேரம் தாழ்ந்து போச்சான். ஓடி வந்தாங்களாம் திருவாரூருக்கு. தலைக்கு மேலே கையை கூப்பிக்கொண்டு ஆரூரா ஆரூரா. தேர் போன தடத்தை பார்த்து பின்னாடியே ஓடி 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 போய் தரிசித்தாராம். தேவர்கள்லாம் அப்படி வந்து தரிசித்தாங்கன்னா நாம இன்னும் எவ்வளோ வேகமாக போகணும். திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது தேடி தேடியும் பார்க்க முடியலையா. ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள். தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று தேர் போன தடத்தை பார்த்து பின்னாடியே தொடர்ந்து ஓடினார்களாம். நினச்சி பார்க்கவே எப்படி இருக்கு. அக்ஷமாலையும் கமண்டலமும் ஏந்தி கொண்டு நான்முகன் தலைக்கு மேலே கையை குவித்து கொண்டு சக்கரமும் சங்கும் ஏந்தின நிலையிலே திருமால் 2 கைகளை கூப்பிக்கொண்டு அந்த வீதிகளிலே ஓடினார்கள்னா, திருவாரூர் வீதியிலிருந்து ஒரு கைப்படி மண்ணை பெற்றாலும் அதெல்லாம் சிவச்செல்வம். எந்த தலத்திலே பெருமான் காலார நடந்தார்.